பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இறுதி காலகட்டத்தில் இந்த உலகம் எப்படி வழி தவறி போகும், அதற்கு அடிப்படையாக அமைந்தது இது. அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான்ங்கிற அந்த சித்தாந்தம் தான் இந்த உலகத்தை இன்னைக்கு புரட்டி போட்டுச்சு. அது தொடக்கம், அதிலிருந்து தொடங்கி படிப்படியாக சருகி இன்னைக்கு கொண்டு போய் எதில் விட்டுருச்சு, அது நாத்திகத்தில் கொண்டு போய், இறை மறுப்பில் கொண்டு போய் அது நின்றுட்டு இருக்குது இன்னைக்கு. அப்போ அதை பற்றிய ஒரு விளக்கமும் அதில் அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் என்ன முடிவு தரப்போகிறான் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்புகளும் அந்த ஆரம்பத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு குகைவாசிகள், ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு குகைவாசிகள், அதனுடைய அந்த காலத்தை சார்ந்த என்ன படிப்பினைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 தோட்டங்கள், அந்த தோட்டங்கள் பற்றிய அந்த 2 தோட்டக்காரர்கள் பற்றிய அந்த உபதேசங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் மறுமை நாளை பற்றி சில விஷயங்கள், அடிப்படையான ஒரு உபதேசம் அல்லாஹ் பண்ணுறோம். அதாவது சில ஸ்டோரி இருக்குது கஹஃப்ல, சில உபதேசங்கள் இருக்குது. அப்போ அந்த ஸ்டோரிகள் இருந்தும் நம்ம படிப்பினை எடுக்கணும், சில அடிப்படை உண்மைகள் இருந்தும் நம்ம படிப்பினை எடுக்கணும். இப்போ இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியும் இருக்குது, குட்டி ஸ்டோரியும் இருக்குது. இப்லீஸுக்கும் ஆதம் நபிக்கும் நடந்த அந்த விஷயத்தை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரியும் எல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இது அட்வைஸ் தான். இது பரவாயில்ல. இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வசனங்கள் பொறுத்த வரைக்கும் இது முஸ்லீம்களுக்கும் அட்வைஸ் இருக்குது, முஸ்லீம் அல்லாத இன்றைக்கி நவீன உலகம் இருக்குல்ல அவர்களுக்கும் இதில் ஒரு அட்வைஸ் அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ இதில் கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம், இந்த பொருள்களும், இந்த உலக வாழ்க்கை, இந்த பிள்ளைகள், இது எல்லாமே நிலையற்ற அலங்காரம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் கடைசியாக 18வது அத்தியாயத்தில் 46வது வசனம், இந்த பொருள்களும் இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் நிலையற்ற அலங்காரமே, உண்மையில் நிலைத்திருக்கக்கூடியது நற்செயல்கள் தான், பலனை பொறுத்து இறைவனிடம் சிறந்தவையாகும், மேலும் அவற்றின் மீது தான் நல்ல எதிர்பார்ப்புகள் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறான். இப்போ கடைசியாக இந்த இடத்துல அல்லாஹ் இந்த நற்செயல்கள் தான் இந்த உலகத்தில் வேல்யூபிளாக இருக்கணும். மற்றபடி இந்த உலகத்துடைய இந்த பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இது. இப்போ இங்கே மெட்டீரியலுக்கு தான் நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லியனருங்கிறது தான் இங்கே வேல்யூ. ஆனால் அல்லாஹ்விடத்தில் வேல்யூ, மறுமையுடைய வேல்யூ இது கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லியனருங்கிறது இங்கே கிடையாது. அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல அதை முடிக்கிறான். அதை முடிச்சுட்டு அதோடைய அடுத்த பக்கத்தை அல்லாஹ் காட்டுறான். அப்போ இந்த பில்லியனியர்கள் இவங்கெல்லாம் என்னவா இருப்பாங்க மறுமையில் அப்படிங்கிறத அந்த மறுமையுடைய அந்த போர்ஷனை அல்லாஹ் விளக்குறான். அந்த நாளை குறித்து கவலை கொள்ள வேண்டும். அன்றுதான் மலைகளை பெயர்த்து விடும்போது பூமி முற்றிலும் வெட்ட வெளியாக இருப்பதை நீர் காண்பீர். மேலும் மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். முற்காலம் மற்றும் பிற்காலத்து மக்கள் எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு இருக்கும், அதில் எல்லாருமே